ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு நிச்சயமாய் இறங்குவேன். காரணம், நீங்கள் அநேக நாட்களாய் காத்திருக்கிற உங்களுடைய காத்திருப்புக்கு நான் பதில் கொடுக்க போகின்றேன். காரணம், பொறுமையோடு இத்தனை நாட்கள் ஆன பிறகும் கூட தேவன் எனக்கு நிச்சயமாய் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு காத்திருக்கிற உங்கள் மேல் நான் மனதுருகிற தேவனாய் இருக்கின்றேன். அவர் உண்மையுள்ள தேவன், அவர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாம். நீங்கள் நினைக்கலாம், பல மாதங்கள் ஆகிவிட்டது, வருடங்கள் ஆகிவிட்டது, ஆனாலும் நான் தேவன் எனக்கு இந்த அற்புதத்தை செய்வார், என் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார் என்று காத்திருக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் அவர் பதில் கொடுக்கவில்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று. ஆம், காத்திருப்பது ஏமாற்றத்திற்கு அல்ல. அவர் உங்களுக்கு அந்த பதிலை நிச்சயமாய் தருவார். காத்திருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கின்றது. ஏன் பாக்கியவான்கள், ஏன் பாக்கியவதிகள் என்றால், தேவன் உங்களுக்கு அவர் நிச்சயமாய் இறங்குவார். இறங்கி அவர் மனதுருகி உங்களுடைய வாழ்க்கையில அவர் நீதி செய்வார். ஆம், அநீதி நிறைந்த உலகத்திலே வாழ்கிற நமக்கு நீதி செய்கிற ஒரே ஒரு தேவன் தான் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர். இந்த நாளிலே இந்த வார்த்தை முழுவதுமாக நம்புங்கள். ஒருவேளை நீண்ட நாட்களாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். நீங்கள் அவருடைய நாமத்தை நம்பியிருக்கிறபடினால, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து, இம்மட்டும் அவர் என்னை காத்தார், இம்மட்டும் என்னை போஷித்தார், இம்மட்டும் எனக்கு உதவி செய்தார், இம்மட்டும் என்னை நடத்துவார், இனிமேலும் அவர் அப்படியே செய்வார் என்று நம்புகிற உங்களுக்கு அவர் நிச்சயமாய் செய்வார். நம்புவோமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் செய்ய போகிற நன்மைகள், அதிசயங்கள் அப்பா சீக்கிரத்தில் இருப்பதை அவர்கள் உணர்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க அப்பா. இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டு நம்புகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.